இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா இன்று ஒரு சிறப்பான ஆசனம் உங்களுக்கு செய்து காமிக்க இருக்கிறோம். 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணெய்க்கு செய்து முடித்துவிட்டு ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களில் இன்று பழங்கள் இல்லாமல் வேறு ஒரு இலையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த இலையெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய பலன்கள் நான் சாப்பிட்ருக்கேன். ஆசிரியர் அவர்கள் வர்ணனை முடித்த பிறகு நான் சாப்பிட்டதுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தொடர்ந்து ஆசனம் செய்து வருகிறேன். அதனால் என்னென்ன பலன்கள் நான் அடைஞ்சுன்னு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 20 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கிறதுனால எனக்கு இந்த மலச்சிக்கல் அந்த பிரச்சனையே இல்லை. மலச்சிக்கல் இல்லை, பாக்கி சுகரு, பிபி எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது. என்ன எனக்கு ஒன்றுன்னா சளி பிடிக்கும். அது சளி பிடிச்சாலும் ஒரு நாளில் 2 நாளில் உடனே எனக்கு சரியாக போயிடும். அதுதான் எனக்கு. பாக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. அது முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பேசுகிறார்கள். அவர்களுக்கு என்னென்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணு பிரச்சனை, சின்ன பிரச்சனை, கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனால் டாக்டரை போய் பார்த்து ஒரு பரிசோதனை செஞ்சுட்டு வரலான்ட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் டாக்டர்னாவே எல்லா டாக்டரை பற்றி நான் சொல்லலை, சில பேர்லாம் பயமுறுத்தி விட்ருவாங்க நம்மளை. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துலாம் போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆசிரியர் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து எனக்கெல்லாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை, என்னால் என்னோடய கண்ணை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஆசனங்கள், இந்த எளிய பயிற்சி, கண்ணுக்கான பயிற்சிகள் அதெல்லாம் செய்து இயற்கை உணவுகள்லாம் சாப்பிட்டு இன்னும் 10 வருஷம் அவர் டாக்டர் சொல்லியே கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேலாவது அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டு முற்றிலும் இப்போ நீங்கிருக்கு அந்த பிரச்சனை. அது இல்லாமல் இந்த ஆசிரியர் அவர்கள் இப்போ பணி என்னென்னா முற்றிலுமே இந்த கம்ப்யூட்டரில் தான் உட்காந்துருக்கணும். அதுதான் வேலையே. அந்த வேலையும் பார்த்துட்டு கண்ணையும் ஆரோக்கியமாக என்னால் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. இப்போ ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் அதை பற்றி நானும் கேள்வி கேட்குறேன். அந்த அனுபவத்தை ஆசிரியர் அவர்கள் நம்மளிடம் பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது உடலடக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். செய்து காமிப்போம். இப்பொழுது உடலடக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு 1 2 3 4 5 இப்போ காலுக்கான எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்பொழுது இடது கால் 1 2 3 4 5. இப்பொழுது ஆசன நிலைக்கு ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம். 2 கையை எப்படி வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி அடி வயிற்றில் வச்சுட்டு எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி அர்ஜே. ஓய்வு. இப்பொழுது மூச்சு சுவாசம், ஆழ்ந்த மூச்சு. இப்பொழுது ஆசிரியர் அவர் வர்ணனையில் பழங்கள் பற்றிய தொகுப்பில் இப்பொழுது பழங்கள் இல்லாமல் ஒரு இலையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்களிடம் ஆசிரியர் அவர்கள் பற்றி கண்ணை பற்றி உங்கள்கிட்ட இப்போ சொல்லி ஆசிரியர்கள்
சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். அவங்களோட அனுபவத்தை நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு என்னென்ன காரணம் ஐயா? உணவு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான். எனக்கு வந்து ஐயா சொன்ன மாரி நான் வந்து 2009 சரியாக கிட்டத்தட்ட 2009 கிட்டத்தட்ட இப்போது 2009 இப்போ 2024 நெருங்கியிருக்கோம். கரெக்டாக குறைஞ்சபட்சம் 15 வருடங்கள் ஆகிறது. எனக்கு வந்து ஒரு கண்ணு வந்து பார்க்கும்போது நல்லா தெளிவாகவும், இன்னொரு கண்ணு பார்க்கும்போது தெளிவற்ற நிலையும், அதாவது தூரப்பார்வையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துச்சு. அதில் இருக்கும்போது அந்த செக் பண்ண டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டார். இல்லையா, நான் இயற்கை மருத்துவ சங்கத்தில் யோகாலாம் பண்ணுறேன், எனக்கு வந்து இதில் கொஞ்சம் இது இப்போ எனக்கு வந்து கண்ணு தான் பார்க்க முடியுது, படிக்க முடியுது அப்படின்னு கேட்டேன். கண்ணுலாம் பார்க்கலாம், படிக்கலாம். இப்போ நான் காட்டுற தூரத்தில் நீங்கள் இப்போ அவர் வச்சுருந்தது 25 மீட்டர் தூரம் இருக்கும் அந்த பார்வை. ஒவ்வொரு கிளாஸாக போட்டு இறக்கி இறக்கி காட்டுவாங்க இல்லைங்களா, ஒரு கண்ணு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஓகே, டெஸ்டட் ஓகே. ரெண்டாவது கண்ணு பார்க்கும்போது 1 பட்டார், 2 பட்டார், 3ஆவது போடும்போது எனக்கு சுத்தமாக தெரியல. அதை இது பண்ணும்போது கேட்டார், என்னாச்சுன்னு கேட்டார். லைட்டாக ஷேடாக அடிக்குதுங்க ரைட் சைடு கண்ணில், அது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆப்ரேஷன் தாங்க பண்ணணும் அப்படின்னு. நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் என்னங்க பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவர் உடனே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். பண்ணலாம் 2 கண்ணும் போயிடுங்க அப்படின்னாரு. என்னாச்சு 2 கண்ணும் போயிடுனாரு. நான் எப்படி அதுக்கு மனநிலை, சரி சார் 2 கண்ணும் போன பிறகு ஆப்ரேஷன் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் ஆகும் அப்படின்னாரு. இப்போது கரெக்டாக 15 வருஷத்தை நெருங்கிட்டோம். இன்னமும் கணினி வேலைகளில் நிறைய என்னோட வந்து அவர் சொன்ன பிறகு ஒரு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஃபுல்லாக கணினி வேலை தான். இன்றைய வரைக்கும் கணினியில் தான். குறைஞ்சபட்சம் கணினியில் இப்போ ஒரு 4 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துலேருந்து குறைஞ்சபட்சம் அபிஷியலாக வேலை செய்கிறவங்க 10 மணி நேரத்துக்கு மேலேயே அபிஷியலாக கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம். எனக்கு முன்னாடி எனக்கு டேபிளே வந்து கம்ப்யூட்டர் தான், கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். எனக்கு வேறு டேபிள் கிடையாது, அது முன்னாடி தான் உட்காந்து வேலை செய்கிறோம். 4 வருஷத்துக்கு மேலே அந்த வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் கம்ப்யூட்டர்லேயும் வேலை பார்ப்பேன், வெளிலையும் வேலை பார்ப்பேன். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் கணினியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் பழைய நிலையோட நன்றாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதங்களோட, கடவுளோட ஆசீர்வாதங்களோட, இயற்கை உணவுகள், இயற்கை யோகாசனங்கள், யோகாசன பயிற்சிகளை தலைகளை நிற்கிறது, கண் பார்வை யோகாசனத்தில் நிற்கும்போது, யோகாசனத்தில் நிற்கும்போது ஒவ்வொரு யோகாசனத்தையும் நிற்கும்போது, இப்போ திரிகோணாசனம் நிற்கிறோம் அப்படின்னா கட்டை விரலை பார்ப்பேன். அப்போ அர்த்த மச்சாசனம் இருக்குன்னா சுண்டு வரலையும் கட்டை வரல, ஒரு பக்கம் அர்த்த மச்சாசனத்தில் கட்டை வரலையும், முழு மச்சாசனத்தில் சுண்டு வரலையும் பார்ப்பேன். இப்படி என்னோடய பழக்க வழக்கங்களை மாற்றி கண்ணோட பார்வையில் அதிகப்படுத்தியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் அந்த கண் பார்வையை கெடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் என்னோடய கடவுளோட ஆசீர்வாதத்தோட 60 வயசானாலும் 40 வயசானாலும் கண் பார்வை குறையும்பாங்க. 60 ஆனாலும் என்னோடய கண் பார்வை குறையாமல் இருக்கிறதுக்காக முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கான பயிற்சிகள், உணவுகள் அதை எல்லாத்தையும் மாற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த இயற்கை உணவுகளை பற்றி, பழங்களை பற்றி சொல்லியிருப்போம். அடுத்தது எங்கள்கிட்ட இன்றைக்கி ஆசிரியர், இது ரொம்ப நல்ல இதுங்க, இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் நிறைய வருது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கான விஷயத்தை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உடனே பக்கத்துலேயே நம்மள்ட்ட இருக்குங்க, நம்மள்ட்ட உள்ள இலைகளை காட்டுவோம், அதோட பலன்களை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அதை பற்றியான விஷயங்களை இப்போ சொல்கிறதுக்காக ஆர்ஜே அவர்களை எழுந்துச்சு வரலான்னு நினைக்கிறேன். அந்த செடிகளை, ஏன்னா ஆர்ஜே அவர்களை வந்து காட்டினா பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆர்ஜே அவர்கள் அந்த ஆர்ஜே நின்னாருன்னா அது அந்த கனிகள் கூட பேசும் அவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அதை பற்றி விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ ஆர்ஜே அவர்கள் அவங்க காலனி அணிஞ்சு வாங்க, ஆர்ஜே அவர்களை காலனி அணிஞ்சு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது அந்த செடிகளை பற்றி காட்டுறதுக்காக நம்ம அப்படியே வந்துடுங்க, ஓரமாக வந்துடுங்க, எடுத்துகிட்டு வாங்க. வாங்க இப்போ காட்டுறோம். இதாங்க இப்போ பார்க்க போகிறத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போகிறேன்ட்டு. பூ பார்த்துங்க, அது காய் காய்ச்சிருங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு காய் ஆகிடும். அது கொழுந்தா இருக்குது. இது கொஞ்சம் முதிர்ந்துருக்கு, இந்த காய் முதிர்ந்துருக்கு, எல்லாம் முதிர்ந்துருக்கு பாருங்கள். இது கிட்ட அருகில் வந்தாவே ஒரு வாசனை இருக்கும், நம்மளை வந்து ஈர்க்கும், அப்படி வாசனை இருக்கும். இப்போ அதை கொஞ்சோண்டு பிச்சு தின்னு காட்டுங்க ஆர்ஜி அவர்களை. ஏன்னா திங்கலாமா அப்படிங்கிற எல்லாருக்கும், பச்சையாக திங்கலாமா அப்படிங்கிற இது வருது எல்லாருக்கும். சாப்பிட்ட பலன்கள் அதிகம். ஆர்ஜி ஒரு வர்ணனை முடிந்த பிறகு என்னோட அனுபவத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து இருக்கிறேன். பாருங்கள், கடுமையாக இருக்கும், நல்லா பாருங்கள். எங்கள் சோலையில் இது மட்டும் இல்லை, இங்கே இருங்க, கருவேப்பிலையோட பலன் இருக்கிறதுனால தான் அந்த சோலையிலேயே கருவேப்பிலை பக்கத்தில் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கருவேப்பிலை செடிகள் பாருங்கள், கருவேப்பிலைகள் பாருங்கள், வச்சுருக்கோம் பாருங்கள். கருவேப்பிலையை ஏன் இப்போ பலன் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அந்த சோலையில் வைப்போமா, நீங்களே யோசிச்சு பார்க்கணும்ல. ஆனால் கருவேப்பிலையில் அவ்வளோ பலன் இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுது. மருந்து, உணவு, இது ரெண்டுமே தான் ஆடு இறைக்கும் மிகப்பெரிய விஷயம். அதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த விஷயத்தில் நாங்களும் அதில்
ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால மிகவும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இந்த கருவேப்பிலையை பார்த்துட்டோம். அதை பலன்களை பற்றி பேசுவோம். கருவேப்பிலையில் என்னென்னங்க கிடைக்கிது, கருவேப்பிலையில் என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்குறோம். அவ்வளோதாங்க. கருவேப்பிலையில் எல்லாமே கிடைக்குதுங்க. என்னங்க எல்லாமே கிடைக்கிது? ஆமாங்க. வாங்க, டை அடிக்க வேண்டாம். டை அடிக்க வேணாமா? ஏங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க, டை அடிக்க வேண்டாம். என்னங்க சொல்கிறீங்க, டை அடிக்க வேணாமா? ஆமாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா டை அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உண்மைதானா? ஆமாம் அஜய், இப்போ அடிக்க வேண்டியது இல்லை, டை அடிக்க வேண்டியது இல்லை. கருவேப்பிலை சாப்பிட்டோன்னா கருப்பாக போய்டும் முடி. அதுதான், டை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தினமும் காலம்பரை ஒரு கைப்பிடி அளவு அந்த கருவேப்பிலையை சாப்பிடுங்க. எனக்கு காலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காதுங்க. ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி சாப்பிட்ருவேன் கொஞ்சம், ஏன்னா பக்கத்துலேயே கிடைக்கிது. கிடைக்கிறப்ப சாப்பிட்லாம் இல்லைங்களா? அந்த விஷயத்த செய்யும்போது நான் தினமும் அலுவலக பணி முடிச்சுட்டு வரும்போது இரவு நேரத்தில் நான் சாவி வைக்க வேண்டிய இடத்துல வந்து கருவேப்பிலை இருக்கும். அப்படியே ஒரு கையை உருவேன், எல்லோரும் பார்ப்பாங்க. உடைக்க மாட்டேன், கருவேப்பிலையை உருவிடுவேன், இலையை மட்டும் உருவிடுவேன். உருவி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவி சாப்பிடுவேன். எனக்கு அதுமாரி எனக்கு இளைநரையிலே இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வயசுலேயே எனக்கு நிறைய தலையில் 1-2 இருந்துச்சு. இன்றைக்கும் அதே நிறைய தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம்தான், நிறையில் வந்து போக்குவதற்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இதுதான் விஷயம். சின்ன பிள்ளையில் நிறைய உணவுகளில் டீ இருக்குங்களா, நான் டீ காஃபி சாப்பிட்டே 25வது வருடத்தை நெருங்குறேன். 99 நிறுத்தினேன். இப்போ 25 வருஷத்தை இது பண்ணுறேன். சரிங்களா? 25 வருஷத்தை நெருங்கியிருக்கேன் டீ குடிக்காமல். அதனால் வாழ்க்கையில் மிகவும் சிறந்த வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கு. அந்தமாரி விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. ஏன்னா நம்ம வாழ்க்கையே அனுபவம் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, இந்த கருவேப்பிலை தினமும் சாப்பிட என்ன பயன், அதை பற்றி சொல்லிவிட்டு ஆசிரத்துக்கு போய்ட்டு அடுத்த வேலையை இது பண்ணுவோம், பார்ப்போம். கருவேப்பிலை இளநரையை போக்கக்கூடிய விஷயங்க. இளநரையை போக்கக்கூடிய விஷயம். இந்த கருவேப்பிலை பற்றி ஆடுதுறை மருத்துவங்களில் ஒரு இது சொல்லியிருந்தாங்க, இளநரையை போக்குவது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் கருவேப்பிலையை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்புறம் இளநரையை போக்குறது இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதோட சேர்த்து சொல்லிடுறேன். கருவேப்பிலையை தினமும் தின்னுட்டு அந்த வாரத்துக்கு ஒரு முறையாவது கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, நல்லா அரைச்சி தலையில், அந்த தலையில் மட்டும் தேய்க்காமல் அந்த மீசையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மீசை தாடி அதுலேயும் தடவிடுங்க, ஃபுல்லாகவே தடவுங்க. நல்லா தடவிட்டிங்கன்னா கருவேப்பிலையை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சி நல்லா குளிர், அதாவது என்ன விஷயம், வெயில் காலத்தில் தான் கருவேப்பிலையை நல்லா சாப்பிடணும். நிறையா பிடிச்சி கருவேப்பிலையை சாப்பிடுவோம். இப்போ டெய்லி சாப்பிடுங்க. ஆனால் தேய்ச்சி குளிக்கிற அந்த மருதாணை சொல்கிறேன் இல்லையா, அதை மருதாணையை தேய்ச்சி அரைச்சி நல்லா தேய்ச்சி குளிங்க. ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்க, இல்லை ஒரு 1/4 மணி நேரம் வச்சிங்க, தேய்ச்சி குளிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொடி வேறு இருக்குது. அந்த பொடியை நான் வேணால் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பொடியை தடவிட்டிங்கன்னா கண்ணங்கரேன்னு ஆகிடும். அவ்வளோ பெரிய விஷயம். கருவேப்பிலையும் அந்த இன்னொரு பொடியும் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும். இன்னொரு இதில் உங்களுக்கு அந்த பொடியை பற்றி இன்னொரு தடவை விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இந்த கருவேப்பிலையோட பயன் வந்து இளநரையை போக்கிடும். இளநரை மட்டும் இல்லை, வாசனையை நல்லா இது பண்ணி கருவேப்பிலையை நல்லா பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும். மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய அந்த கருவேப்பிலை அற்புத பலன்கள் உள்ளது. கருவேப்பிலையை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய விஷயம். தோலின் நிறத்தை வந்து பொலிவாக வச்சுக்கும். இளநரையை கண்டிப்பாக நீக்கிறோம். இளநரை நீக்கிறது இதுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சிடும். தேவையற்ற கொழுப்பை கரைச்சிடும். கொழுப்பு கரைக்குது, ஐயோ உடல் வந்து எடையை குறையினா எடை குறைஞ்சிடாது. அந்த எடையை அந்த அளவுக்கே பயன்படுத்தும். தேவையில்லாத கொழுப்புகளை மட்டும் குறைச்சிடும், அவ்வளோதான். தினமும் வெயில் வெயிட்டில் கருவேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா இத்தனை நன்மைகளும் கிடைக்கும். ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அப்புறம் உடலில் உள்ள பொழிவு இருக்குங்களா, பொழிவு உண்டு பண்ணிவிடும். மிகப்பெரிய விஷயங்களை பொழிவும் மிகப்பெரிய விஷயங்களை உண்டு பண்ணிடும். கருவேப்பிலை வந்து கடிப்பட்டா அப்படின்னு கடிப்பட்ட இந்த ஒரு கருவேப்பிலை இது பண்ணினா கடிப்பட்டுருக்கும், அந்த இது பண்ணியிருக்கோன்னா அது அதை சாப்பிடும்போது பக்க விளைவுகளை இல்லாமல் சரி செஞ்சிடும். இப்போ ஒரு ஏதோ தெரியாத மூலிகை நம்ம இது உடம்புல கடிச்சிருக்கு அப்படின்னா அதை சாப்பிடும்போது அந்த இது மாறிடும். அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி மாற்றத்தை ஏற்படுத்திடும். கருவேப்பிலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. கருவேப்பிலை பற்றி சொல்லிகிட்டே போனால் நிறைய சொல்லலாங்க. ஆரோக்கியம் அதிகப்படியாக வேணும். வைட்டமின் ஏ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வைட்டமின் ஏ நம்ம உடம்புக்கு அதிக தேவை. அந்த வைட்டமின் ஏ இருக்குது, அதனாலே சாப்பிடுங்க. ப்ளீஸ் என்னை தூக்கி போட்டுறாதீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து என்னை தூக்கி போட்டுறாதீங்க. கருவேப்பிலை வாசனைக்கு மட்டும் இல்லை, உடலுக்கு மிகவும் சிறந்த விஷயம். ப்ளீஸ் ஐயா என்னை தூக்கி போட்டுறாதீங்க.
ஐயா என்னை தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால தான் கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிடுங்க. கருவேப்பிலை ஆண்மை சக்தி அதிகப்படுத்துது, மிகப்பெரிய விஷயம் சரிங்களா. கருவேப்பிலையை ஆண்மை சக்தி அதிகப்படுத்துது. கருவேப்பிலை இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. அதனால் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை தினமும் சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கா வச்சு சாப்பிடுங்க, மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த நன்மைகளை கிடைக்கலன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, உண்மை அதுதான். சரி, இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக ஆசனத்தை பற்றி சொல்லுவாள். கருவேப்பிலை நன்மைகளை அவர் பற்றி அவர் நிறைய சாப்பிட்டு அதில் பலன் அடைஞ்சிருக்கா, அதை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஆசனத்தை செஞ்சு காட்டுவார். அந்த மயூராசனம் நீண்டு இருக்கும். நேராக பார்த்தீங்கன்னா இதில் மயூராசனத்தை காலை மேலே தான் இந்த ஆசனத்தை வந்து மயூராசனம் 1 நிலை 1ன்னு வச்சுருக்கோம் இதுக்கு சரிங்களா. இதோட பலன்கள் அதிகம், அதை பற்றி சொல்லுவார். இப்போ ஆர்ஜி அவர்கள் வந்து அவரோட கருத்தில் இந்த கருவேப்பிலையை பற்றி அவரோட பலனும் அதோட விஷயங்களும் சொல்லிடுவார். அப்புறம் வந்து ஆசனத்தை செஞ்சு காட்டுவார். பாருங்கள். நன்றி. கருவேப்பிலை வந்து நான் தொடர்ந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ சாப்பிடல, கொஞ்ச நாள் இடையில கொஞ்சம் பண்ணியிருக்கேன். முன்னாடி தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தேன். எதனால் சாப்பிட்டேன்னா பித்தநாரை வந்துச்சு. ஒரு 20 வயசுக்குலாம் எனக்கு வந்துருச்சு பித்தநாரை. அப்புறம் என்னென்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறப்ப கேட்குறப்ப எனக்கு சரியான தகவல் இல்லை. அப்புறம் அந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் கருவேப்பிலை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் பேசினாங்க. அதில் வந்து சும்மா ஒரு சின்ன டிப்ஸாக நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 40 நாள் கிட்ட சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த நரைச்ச முடி எல்லாமே அப்படியே கருப்பாயிட்டு. இப்போ வந்து 1-2 தான் இருக்குது. அதிகமாக முன்னாடி எனக்கு அதிகமாக இருந்துச்சு, இப்போ 1-2 தான் இருக்குது. சுத்தமான நீங்கள, ஏன்னா வயசு கிட்டத்தட்ட 40 ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சுத்தமாக நீங்கள. ஆனால் முடியும் சில இடத்துலலாம் முடி கருப்பாக இல்லாமல் இருந்துச்சு, முடியும் நல்லா கருப்பாயிட்டு இப்போ நல்ல பலன்களை அந்த கருவேப்பிலை சாப்பிட்டதுனால நான் அடைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை சில பேர்லாம் சாப்பிட விரும்பாதவங்கன்னா நீங்கள் துவையலை அரைச்சக்கூடிய டெய்லியுமே உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு வந்தோம்னா தொடர்ந்து நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சாப்பிட்டா வந்து மீன் சாப்பிட்றோம் இல்லையா, மீன் சாப்பிட்ற அளவுக்கு கருவேப்பிலையில் வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கின்றன. அதனால் தொடர்ந்து கருவேப்பிலை சாப்பிடுங்க. சாப்பாட்டிலலாம் கருவேப்பிலை தாளிப்போம், தாளிச்சிட்டு சாம்பார் ரசம் எல்லாத்துலேயுமே போட்டு தாளிச்சிட்டு தான் வைப்போம். நம்ம சாப்பாட்டில் வந்து அந்த குழம்புல வந்து விழுவோம், ரசம்லாம் வந்து அந்த சாப்பாட்டில் விழுவோம். அதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அது இந்த மிளகு, இந்த வெங்காயம் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் சில பேர் சாப்பிடுவோம். அதுமாரிலாம் இல்லாமல் அந்த கருவேப்பிலை சாப்பாட்டில் இந்த இதுமாரி துவையலாக வச்சு சாப்பிட முடியாதவங்க சாப்பாட்டில் 1-2 கிடைக்கிறதுல அதை எடுத்து சாப்பிட்டாவே அதில் நிறைய பலன்கள் கிடைக்கும். சின்ன வயசு பசங்கள்லாம் இந்த துவையலை அரைச்சி கொடுங்க, சிறந்த பலன்களை நம்ம அடைய முடியும். அதுமாதிரி தேங்காய் எண்ணெயில் கூட கலந்து சாப்பிட்லாம். இந்த கருவேப்பிலை, இந்த கீழாநெல்லி, அப்புறம் வந்து செம்பருத்தி, அதெல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா அரைச்சி சும்மா வெயிலில் காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு அதனோட வந்து நம்ம நெல்லிக்காய் பொடி, இந்த வெந்தயத்தையுமே கொஞ்சமாக லைட்டாக அரைச்சி அதெல்லாம் போட்டோம்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த பித்தநார்லாம் போகிறதுக்கு பெரிதும் உதவுகின்றன. இப்பொழுது ஆசனம் மயூராசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். உடல் நலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. இப்போ காலுக்கான எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் மெதுவாக நிதானமாக செய்து பழகணும். ஏன்னா சில பேர்லாம் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தால் அந்த முகலாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா மெதுவாக ஆரம்ப நிலையில் ஒருவர் துணை கொண்டு செய்யலாம். பிறகு நீங்கள் தனியாக செய்ய முடியும் உங்களால். வச்சுக்கிட்டு எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி அர்ஜுன். இப்பொழுது சிறிது ஓய்வு. இரண்டு கையிலும் சின்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். மயூராசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். இப்பொழுது மயூராசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கலாம்.
கழிவுகளை நீக்கிறதுக்கு வந்து அந்த மயூராசனம் பெரிதும் உதவுகின்றன. என்னென்னா நம்ம கையை அப்படி வச்சு அடி வயிற்றில் வச்சு அடி வயிற்றுக்கு நம்ம பெருசாக அழுத்தத்தை கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணால் கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஆசனம் பெரிதும் உதவுகின்றன. இந்த கைகள் இந்த உடம்புல உள்ள வெயிட் எல்லாமே நம்ம இந்த 2 கையிலையும் நிப்பாட்டுறோம். அதனால் கைகள் ரெண்டுமே நல்லா பலன் அடைகின்றன. கால்கள் நேராக நீட்டுறோம் இல்லையா, அதனால் கால்கள் பலன் அடைகின்றன. முதுகு தண்டு காலை நல்லா நேராக தொட்டதுனால இந்த முதுகு தண்டு நல்லா பலன் அடைகின்றன. அப்புறம் இந்த விலா எலும்புகள் இந்த 2 பக்கமும் இருக்கையா, இந்த விலா எலும்புகள் வந்து நல்லா பலன் பெறுகின்றன. மற்றும் தொடைப்பகுதி இந்த தொடைப்பகுதி இந்த இடுப்பு பகுதி அனைத்து உறுப்புகளும் இந்த ஆசனம் செய்வதனால் நல்லா பலன் அடைகின்றன. அது இல்லாமல் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்வதனால முகம் வந்து பொலிவடைகின்றன. இளமையான தோட்டத்தை அளிக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து பார்த்து பலனடைங்கள். இப்பொழுது ஆசிரியர்கள் வர்ணனையில் இறுதி தொகுப்புக்கு வந்துட்டோம். கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆசனத்தை சொல்கிறோம், அது இல்லாமல் ஒரு பழம் பற்றிய தகவலை தெரிந்து கொள்கிறோம். அதுமாரி எங்கள் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த மிகவும் பயனுள்ள ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஒரு டிப்ஸாக ஒன்று சொல்கிறோம், அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பலனடையலாம். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனத்தை மற்றும் பழங்கள் பற்றிய மற்றும் கருத்து கண்ணாயிரம் அதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மகரிஷியின் தினம் ஒரு யோகா வந்து காலையில் காலையில் 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியேறோம். பார்த்து பலன் பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இப்பொழுது கருத்து கண்ணாயிரம் இறுதியான நிகழ்ச்சி வந்துவிட்டோம். ஆசிரியர் வர்ணனையில் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி ஆர்ஜே. அருமை ஆசனமே அருமை தான். வாழ்க்கையில் சிறந்த ஆசனம் சிறந்த வாழ்க்கை. நம்மளை பற்றி சொல்லணுன்னா ஆசனங்களை அருமையாக சொல்லிக்கிட்டே போகிறோம். ஆனால் இன்றைக்கி தொகுப்பு வந்து கொஞ்சம் கருத்துக்கு நேரம் கொஞ்சம் நிறைய சொல்லலான்னு இருக்கோம். நேரம் இன்னும் எவ்வளோ எழுதாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த முழுமையாக அதை பற்றி சொல்லிவிடுவோம். அசைவ உணவு அடாடா அசைவ உணவு. அந்த அசைவ உணவில் என்னங்க இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, கழிவு தாங்க அந்த அசைவ உணவு. நல்ல விஷயங்கள் இருக்குது, சில பேருக்கு அது நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த அசைவ உணவுகளை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறாங்க. எடுத்துக்காட்டு, உங்கள் உறவினர் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்கங்க? ஏன் ஆர்ஜே என்ன செய்வாங்க? ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க? பிணம்பாங்க, சடலம்னு சொல்லுவாங்க. அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க. பாடி அப்படி தூக்க போகிறாங்க. சரி, அதே மீன் செத்த என்னங்க செய்வோம்? நம்ம மீன் செத்ததை மீன் தான் சொல்லுவோம். ஆனால் செத்ததை என்ன செய்வோம்? திம்போம். ஆனால் மனுஷனோட இது பண்ணும்போது பணம் நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீன் மட்டும் நாரணும் இல்லையா? திங்கும்போது வயிற்றில் திங்கும்போது கழிவாக தானே போய் நிற்கும். திங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக திம்போம், ஆனால் கழிவு தானே. அதை தாங்க சொல்கிறோம். ஒரு மனுஷன் குளிச்சுட்டு டெத்துக்கு போய்ட்டு வந்தால் அவனை ஃபுல்லாக குளிப்பாட்டி உள்ளார அணைக்கிறான். ஆனால் மீனை கழுவி உள்ளார திங்கிறான். செத்த உணவை கழுவி தின்னுடுறோம். செத்தனுங்களா? மனுஷன் வந்து சுடுகாட்டில் புதைக்கிறோம், ஆனால் ஆடு மாடை வயிற்றில் வச்சு புதைக்கிறாங்க. எவ்வளோ விஷயம், பெரிய விஷயம் பாருங்கள். இப்படி சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் மனுஷனுக்கு. திங்கிறவங்க எல்லாரும் ஐயோ உங்களை பெற்றோம்யா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. அதாங்க, ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறீங்க, ஒரு இயற்கையில் பூங்காவுக்கு போகிறீங்க. அந்த பூங்காவில் எதை தான் அடைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஏன் அதை போய் அங்கே அடைச்சி வைக்கிறாங்க? அது வந்து நம்மளை தாக்கிடும் அப்படிங்கிறதுனால. ஏன் அது தாக்குது? அது என்ன உணவு எடுத்துக்குது? அது வந்து அது சாப்பிட்ற உணவு எல்லாமே மாமிசம் தான் எடுத்துக்குது. சரி, அதனால் அந்த உணர்வு அதுக்கு இருக்குது. சரி, இப்போ அதே பூங்காவில் வந்து ஒரு பூனை, ஒரு முயல், ஒரு கிளி இதெல்லாம் இருக்குது. அதுக்கிட்ட போவீங்களா? அதுக்கிட்ட போவோம். அது என்ன சாப்பிடுதுன்னா தாவர உணவாக சாப்பிடுது. அதனால் அது வந்து ஆக்ரோஷமாக இல்லாமல் நல்லா அமைதியாக இருக்குது. சரி, அதனால நம்ம வந்து கிட்ட போகிறோம், தொடுறோம். அதனால் நம்ம மேலே அனுபவம் இருக்குது. அந்த இதெல்லாம் அப்போ எங்கே அன்பு எங்கே இருக்குது? தாவரமாக சாப்பிட்றதுனால அன்பு இருக்குது. சரி, புலிகிட்ட என்ன இருக்குது? அது கொஞ்சம் மாமிசம் சாப்பிட்றதுனால ஆக்ரோஷமாக இருக்குது. நம்ம தாக்கிடும், உயிருக்கு ஆபத்து. நம்மளுக்கு கிட்ட போகும். எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறோம் ஆர்ஜே. அதனால தான் சொல்கிறேன் ஆர்ஜே, சைவ உணவு மிகவும் சிறந்த உணவுன்னு சொல்கிறோம். அசைவ உணவு சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, ஏதோ கொஞ்சமாக எடுத்துக்கங்க, ஏன்னா உடனே நிறுத்த முடியாது. அதனால தான் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளோ சிறப்பான விஷயங்களை சொல்கிறோம். அதாவது அசைவ உணவு சாப்பிட்றதுக்கும் சைவ உணவு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இயற்கை சைவ உணவுங்கிறது இயற்கை உணவாக தான் ஆடு வரைக்கும் இது பண்ணுறோம். சரிங்களா? அதை தான் மெருகு விட்டுக்கிட்டே போகிறோம்.
இயற்கை உணவு, அதாவது சமைக்காத உணவு தான் அசைவமும் சைவமும் ரெண்டும் ஓரளவு தான், அது பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஐயா. ஆனால் அந்த இயற்கை உணவுங்கிறது மிக சிறந்த உணவு ஐயா. இயற்கையாக சாப்பிட்றது மிக சிறந்த உணவு. இப்போ சாப்பிட்டு காட்டணும் இல்லைங்களா, கொடுக்காப்பள்ளி மிக சாப்பிட்டு வரல, அதுதான் வந்து சிறந்த உணவு ஐயா. அதுதான் சொல்கிறோம், பேராற்றலில் கொடுக்கக்கூடிய பெரும் பேராற்றல் கொடுக்கக்கூடியது இயற்கை உணவுகள் தான் ஐயா. சமைத்த உணவுகளோ கிடையாதுங்க ஐயா, பக்க விளைவு இல்லாத உணவு. அதனாலயா கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்க மிருகங்களை வச்சு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் விளக்கத்தை. அதனால் அசைவ பிராணிகளாகிய கழிவு பக்கமே போகக்கூடாதுயா. சைவ உணவுகளாகிய இயற்கை உணவுக்கு வந்தால் அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்யும். ஆடு, மான், யானை போன்ற சைவ பிராணிகள் அனைத்தும் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும் ஐயா. மனுஷன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும் ஐயா. உறிஞ்சி குடிக்கிறானா அப்படின்னா அப்போ என்ன, மனுஷனுக்கு இயற்கையாகவே மனுஷன் உறிஞ்சி தான் குடிக்கிறான் ஐயா. இல்லை லைட்டாக அண்ணாந்து குடிச்சு இது பண்ணுவாயா, நக்கி குடிக்கிறது இல்லையா. இப்போ வந்து இப்போ இதில் நல்லா தெரிஞ்சு சிங்கம், சிறுத்தை, நாய், பூனை, ஓநாய் போன்ற அசைவ பிராணி அனைத்தும் தண்ணீரை நக்கி தான் உண்ணும். நல்லா நக்கி தான் உண்ணும், உறிஞ்சி குடிக்கிறது இல்லையா. அதனால் நம்ம வந்து மிருகம் இல்லையா, மனுஷன் ஐயா. நம்ம அன்பு குழந்த உணவுகள் சாப்பிட்றதே சிறந்தது, அதுதான் இயற்கை உணவு. இதை விட சிறப்பாக சொல்ல முடியுமாயா ஒரு விஷயத்த? உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்ல முடியுமாயா? எனக்கு புரிஞ்சு நேயர்களுக்கும் புரியணும். அதாவது நக்கி சாப்பிட்ற இனம் இல்லையா நம்ம. நக்கி நான் தண்ணி வச்சேனே நக்கியாக சாப்பிட்றோம், நக்கி சாப்பிட்லையா. நம்ம உறிஞ்சி குடிக்கிற இனம்யா. நம்ம ஆடு, மாடு, மான், யானை போன்ற சைவ பிராணி அனைத்தும். அதேமாரி ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, குதிரை திறன் சொல்லியிருக்காங்க. எங்கேயாச்சும் சிங்கத்திறன், புலித்திறன் சொல்லியிருக்காங்களே. மோட்ரு ஓடுற சக்தியே குதிரை திறன் தான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன, குதிரை தான் வேகமாக ஓடுது இருக்கிறது இல்லையா. அப்போ அது அசைவ உணவு சாப்பிட்ற குதிரைகிட்ட தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துலையும் நாங்கள் இது பண்ணுறோம்யா, சக்ஸஸ் பண்ணுறோம்யா, உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தி கொண்டு வரோம்யா. அதனால் சிறப்பான விஷயங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குறோன்னா இந்த விஷயங்களை தான் சொல்கிறோம். அசைவத்தை விட சைவத்தில் தான் நல்ல விஷயம் இருக்குது, சைவத்தை விட இயற்கை உணவில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குது. இயற்கை உணவு தான் சிறந்த உணவு. அந்த இயற்கை உணவு சாப்பிட்றதான் மான், ஆடு, மான், யானை, குதிரை இவ்வளோ விஷயங்களை செய்யுது. இயற்கை உணவுகள் சாப்பிட்டு இனிமையாக இருக்குயா, இலகுவாக இருக்குயா, நல்லா ஓடுதுயா, ஃபோர்ஸாக போகுதுயா. அதுதான் மனுஷன் பார்த்து வச்ச குதிரை திறனுங்கிற விஷயத்த அதில் தரும். ஹச்பி சொல்கிறோம் இல்லையா, ஹச்பி அப்படின்னு சொல்கிறோம், ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி. இங்கே ஆங்கிலத்தில் ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம். அங்கே கொண்டு நிறுத்துகிறோம் ஐயா இந்த விஷயத்தை. அப்போ சைவம் சாப்பிட்றது சரியா, அசைவம் சாப்பிட்றது சரியா, இயற்கை உணவு சாப்பிட்றது சரியா ஐயா? நான்லாம் இயற்கை உணவு தான். அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். எங்கே நிற்கிறோம்? அங்கே தான் நிற்கிறோம். இயற்கை உணவு தான் சிறந்தது, சிறந்த உணவே இயற்கை உணவு தான் ஐயா. அதுதான் ஏன் ஆடுதல் வைக்கும் பொறுத்தவும் அந்த சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் இதையே சாப்பிட்டு வலுவாகவும் திறனோட செயல்படுத்துகிறோம் ஐயா, வலுவை காட்டுறோம் ஐயா இங்கே. அதனால் சமைத்த உணவு இல்லாமல் சைவ உணவு அசைவ உணவுலாம் பிரிக்காமல் இயற்கை உணவு தான் சிறந்த உணவு. ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளர் அருண்கிற ஒருத்தர் இருக்காருயா, நம்ம பட்டிமன்ற பெற்ற பேச்சாளர், அவரை கொண்டாந்து நிறுத்தணும்யா. அதான் எனக்கு ஆசை. அதில் நான் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இது பண்ணணும்னு ஆசையா. இயற்கை உணவா செயற்கை உணவா? இயற்கை உணவு சமைத்த உணவில் மாமிசமா சைவ உணவா இல்லை இயற்கை உணவா, எது சிறந்த உணவு அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தை வச்சு அதை பேச விடணும்னு எனக்கு ஆசையா. எங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னா, நமக்கு ஒரு இதில் வாய்ப்பு கிடைச்சா அந்த விஷயத்தை பண்ணி பார்த்துருவோம் ஐயா. சரி, இப்போ சிறந்த உணவு எது என்றால் நம்ம இதுலேருந்து இயற்கை உணவேன்னு சொல்லி இந்த ஆடுதுறை இயக்க சங்கம் சார்பாகவும் இந்த மகதிஸ்ரீ தினமொரு யோகா சார்பாகவும் தினமும் இந்த பார்த்து மகிழுங்க இந்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆசனங்களை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சேர்க்குறோம், அதோட பலன்கள் சேர்க்குறோம். அப்புறம் ஒரு பலன், அதாவது ஒரு பழத்தை பற்றியோ இல்லை அதை உணவுகளை பற்றியோ இல்லை ஒரு மூலிகையை பற்றியோ இதையும் ஒன்று இடையில சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஜேகே அவர்கள், கோதண்டராமன் அவர்கள் செய்யும்போது ஒரு விஷயத்தை நிறைய சொல்லுவார். அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கருத்துக்களை வச்சு சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொண்டு போய் இலகுவாக சேர்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆசனங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல மிக சிறந்து விளங்கியிருக்கோம். பேராதவுடன், அதாவது பார்க்குறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். என்னடா 20 நிமிஷம், அரை மணி நேரம், நண்பர்களே கேட்கும்போது அரை மணி நேரம் போகுதுங்க, உங்கள் ஷார்ட்ஸை பார்த்துடுறாங்க ஐயா அடிக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்த்துடுறோம், உங்களால் வீடியோ பார்க்க முடியல. ஏதாவது எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். உங்களை நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், பார்க்க முடியல பரவாயில்ல, தள்ளி விட்டு போங்க, நான் ஒன்றும் வருத்தப்படுறதா இல்லை. நல்ல விஷயம் 4 பேருக்கு கொண்டு சேருங்க அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்த ஆசனங்கள்லாம் செய்து காட்டியிருக்கோம். மகதிஸ்ரீ தினமுறையாக தினம் பாருங்கள், தினந்தோறும் பாருங்கள், தினம் ரசித்து பாருங்கள், ருசித்து புகையுங்கள், சாப்பிடுங்க. ரசித்து பார்க்க சொல்லியிருக்கோம், ருசித்து சாப்பிட சொல்லியிருக்கோம், அவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதனால் சாப்பிடுங்க. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம்.
மகதிஷ்டி தினமும் வருகிறது. காலை 5:30 மணிக்கு வெளியேறுகிறது. தினமும் பார்த்து மகிழுங்கள். உங்களுடன் பேராதவுடன் இந்த மகதிஷ்டி தினமுறாவிலிருந்து விடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தினமும் பாருங்கள். மீண்டும் நாளை ஒரு ஆசனத்துடன் உங்களுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். மகதிஷ்டி தினமுறாக நன்றி, வணக்கம்.